வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சுவையான உருளைக்கிழங்கு பிரட்டல் தான் செய்ய போகிறேன், காரசாரமாக. இந்த உருளைக்கிழங்கு பிரட்டல் நாங்கள் சும்மாவே அள்ளி வச்சு சாப்பிடலாம், நல்ல சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன சமையல்கள். கடாயில் நான் ஒலிவ எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அந்த ஒலிவ எண்ணெய் சூடாயின பிறகு நான் அதில் சீரகம், சோம்பு, இஞ்சி, வெள்ளைப்பூடெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் பொரியக்குள்ளே நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். 2 வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி விடுவோம். அந்த வெங்காயமும் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். உருளைக்கிழங்கையும் சுத்தமாக எடுத்து கழுவி வெட்டி சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டி குட்டி சமையல் காணொளி நான் செய்து போடுறேன். அதை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உள்ளங்களுக்கும் உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வெங்காயம் வதங்கிட்டது. நான் இப்போ வெட்டி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் நான் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நாங்கள் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன நெருப்பில் நாங்கள் மூடி விட்டோம்னு சொன்னால் அப்போ தான் அந்த கிழங்கு நல்லா வெந்து வரும். நெருப்பை குறைச்சி வைக்க வேணும். அடிக்கடி கொஞ்சம் திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லாட்டிக்கு அடி பத்திரும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நல்லா எல்லா பக்கமும் அது நல்லா வெந்து வரும். இப்போ நான் இதுக்கு காரத்துக்கு கொஞ்சம் வெந்து வந்துட்டுது. இப்போ காரத்துக்கு நான் மிளகாய்த்தூளும், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மசாலாத்தூள் சேர்த்து அதையும் நாங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி ஒன்றுமே சேர்க்காம சின்ன நெருப்பில் நாங்கள் மூடி விட்டோம்னா அந்த வெக்கையிலையும் அந்த எண்ணெய் தன்மை, கிழங்குல இருக்கிற அந்த நீர்த்தன்மை எல்லாத்துக்குமே நல்லா வெந்து ஃப்ரை ஆகி வரும் உருளைக்கிழங்கு. இப்போ நாங்கள் இதை மூடி விட்டோம்னு சொன்னால் நல்லா ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள், நல்லா வெந்து ஃப்ரை ஆகி வந்துட்டுது உருளைக்கிழங்கு. ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த பிரட்டல் செய்து முடிக்கலாம். நல்லா சோறோட ரொட்டி, பானெல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். நாங்கள் சும்மாவே இந்த உருளைக்கிழங்கு சுண்டலன்னு சொல்லலாம், எடுத்து வச்சு சாப்பிடலாம், சுவையாக இருக்கும். இந்த காணொளி பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.